தத்தி தாதுதி தாதுதி தத்துதி துத்தி துதைதி துதைத்த தாதுதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. இவ்வளவு அருமையான மொழியை தந்த தாய் தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கம், அவையோருக்கு என்னுடைய வணக்கம். சூப்பர். நடுவர் அவர்களே, சொல்லுங்கப்பா. சுகர் உயிரை வாங்குற சக்கரை பொங்கலை விட மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராத பல பேருக்கு தூக்கம் வர வைக்கிற எங்களோட பொங்கலை இது மட்டும் இல்ல, எதிரணியினர் சொல்றாங்க வெண்பொங்கலுக்கு சட்னி வேணும், வெண்பொங்கலுக்கு சாம்பார் வேணும், வெண்பொங்கலுக்கு வடை வேணும். ஏன் சக்கரை பொங்கலுக்கு யார் உங்களை தடுத்தா? ஊறுகாய் வச்சு சேர்த்து சாப்பிட்டு அதுக்கு ஒரு பேர் வைங்க, கார பொங்கலை வச்சு சாப்பிட்டு அதுக்கு ஒரு பேர் வைங்க, வச்சுக்குங்க. அதுதான் நடுவர்களே, யாரும் அவர்களை தடுக்கவே இல்லை. நாங்க ராஜா மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் பல பேரை சேர்த்து வாழ்றோம், அவங்க தனி மரமா நின்னுட்டு அழுதுட்டு இருக்காங்க. வள்ளியம்மை அம்மா ஒண்ணு சொல்றாங்க, நான் தினமும் 3 வேளையும் சக்கரை பொங்கல் தான் சாப்பிடுவேன், இன்னைக்கு காலையில கூட வரப்ப சக்கரை பொங்கல் தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு. பின்னாடி இருக்க உணவு வேண்டாமா? பின்னாடி சக்கரை பொங்கல் இருக்காது, அதனால வள்ளியம்மை அம்மாக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. பிக் பாஸ் நடுவர் அவர்களே, இவங்க எப்படி மிளகை எடுத்து போட்டு கஷ்டப்பட்டு சாப்பிடுறாங்களோ அதே மாதிரிதான் சக்கரை பொங்கல்ல வர ஏலக்காயை நாங்க கஷ்டப்பட்டு எடுத்து போட்டு சாப்பிடுறோம். சூப்பர். அதாவது கொழுப்பை தர முந்திரி பருப்பை விட ரோஷத்தை தர மிளகு எங்களுக்கு பெருசுதான். சூப்பர், அருமை அருமை அருமை, சூப்பர். நடுவர்களே, இங்க சக்கரை பொங்கல் அப்படிங்கிறது வீட்டுக்கு வர விருந்தாளி மாதிரி, என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். ஆனா எங்க வெண்பொங்கல் வீட்டுல ஒரு ஆள் மாதிரி, எப்பெல்லாம் தோணுதோ அக்கா சொன்ன மாதிரி சாதம் மிஞ்சி போச்சுன்னா நாங்க பொங்கலா செஞ்சு சாப்பிட்டுப்போம். நடுவர்களே, என்னுடைய பாசத்துக்குரிய சிவசங்கரி அக்கா ஒரு பாட்டு பாடினாங்க. எங்கள ஒரு ஆர்டர் வேற போடுறாங்க, ஒரு பாட்டு இருந்தா பாடிட்டு போங்க அப்படின்னு. எங்களுக்கு பாடல் மட்டும் கிடையாது, சங்க இலக்கியத்திலேயே வெண்பொங்கலை பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது பெருமாநாற்று படை அப்படின்ற சங்க இலக்கியத்துல பால் உலாய் நெய் தோய்ந்த வெண் சோறு அப்படின்ற ஒரு குறிப்பே இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். பாலில வெந்து நெய்யில உலர்ந்து மருத நிலத்திலையும் முல்லை நிலத்திலையும் விளைகிற மல்லிப்பூ மாதிரி வெண்மையான நிலத்துல இருக்கிறது தான் வெண்சோறு, அதுதான் எங்களுடைய வெண்பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்களுக்கு இருக்குன்றாங்க. இலக்கியத்துக்கு மேல ஒரு வரலாறு இருக்கு. அதாவது யவனர்கள், ரோமன்ஸ் நம்ம சொல்றோம், யவனர்கள் இங்க தேடினாங்களே, அவங்களுடைய சர்க்கரையையும் வெள்ளத்தையுமா தேடினாங்க? இல்லங்க, எங்க தங்க மாதிரி இருக்க மிளகு தேடி தானே வந்தாங்க, அதுதானே வரலாறு. சூப்பர் சூப்பர். ஏலக்காயை விட லவங்க, ஏலக்காய், மிளகு 3க்காண்டி தான் யவனர்கள் வந்தாங்க. வெளியில இருந்தே இங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தது அதுக்காண்டி தான் வந்தாங்க. உங்களுக்காண்டி வரலாறு எல்லாம் மாத்தக்கூடாது அமைச்சரே. ஏலக்காய் இல்லாம பொங்கல் இருக்கும்னு நான் நம்புறேன், சக்கரை பொங்கல் இருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா மிளகு இல்லாம வெண்பொங்கல் இருக்காதுல. ஏலக்காய் இல்லாம இருக்காது. இறுதியாக எதிரணியினர் போன்று சக்கரையாக பேசி நடுவர் அவர்களை ஐஸ் வைக்க நான் விரும்பவில்லை. அதனால ஒரு நல்லதொரு தீர்ப்பை சொல்லி இந்நிகழ்வை முடித்து வைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு செய்கிறேன். நன்றி. வெரி குட் வெரி குட். அருமை அருமை அருமை. சூப்பர்.